இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது கேம் பேர் என்னது மறந்துட்டாங்க. வெளியே போய் பார்த்துறேன். கேம் நேம் கண்டுபிடிச்சிட்டேன். லெஜெண்ட் ஆஃப் ஸ்பீட் கடைசி ஸ்டேட்டிங்கில் நேமே யாரா நீ புஷ்னு போகிற. நான் இப்போ தான் இவ்வளோவே இருக்கேன். இன்னைக்கு நம்ம இருந்து ஃபுல் அப்கிரேட் ஆக போகிறோம். இதுக்கு நிறையா பார்ட்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். 1 to 10 ஒரு 4-5 பார்ட்டோ இல்லைன்னா ஒரு நிறைய பார்ட்டு வரும். இதெல்லாம் இந்த கேம் கொஞ்சம் பெரிய கேம் மாதிரி தாங்க. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் விளாட ஈஸி, விளாடுறது நெக்ஸ்ட் லெவல் 3 2 லெவல் தாங்க. எனக்கு என்ன கேட்டாலும் ஒரே டைத்தில் அவ்வளோ எடுத்துட்றேன். இதை பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக மேலே இப்போ ரேஸ்க்கு போயிருக்கா. டேய் கொஞ்சம் கூட வர மாட்டேன்டா. அங்கே என்ன வீடும் ஓடுவானுங்க. நாங்களாம் போய் ரசிக்க விட மாட்டேன். அதில் இதை விட ஸ்லோ அடிக்கணும் எடுப்பேன். எடுத்தோன்னே லெவல் 5 வந்துட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் ரோப்ளாக்ஸ் இந்த மாதிரி அதிகமாக ஆடினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தால் ஈஸி. நீங்கள் டக்கு டிக்குன்னு எடுத்துகிட்டு போய்க்கினே இருக்கலாம். இது என்ன மாதிரி அது எடுத்துட்டு 6 வந்துட்டேன். இப்போ தான் நான் கேமே ஆரம்பித்தேன். ஒரு 2 நிமிஷமும் இல்லை, 1 நிமிஷம் பக்கத்தில் ஆயிருக்கும். பாஸ் பண்ணி காமிச்சிடும். உண்மையிலே அப்படி தான். இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா 1 மில்லியன் கேம் பக்கத்தில் வரும். என்னடா கதை விட்டுருக்கேன்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே கைஸ் நம்ம ரோப்ளாக்ஸ்னால் அந்த ரோப்ளாக்ஸ்னே ஒரு தனி கேம் கிடையாது. அதுக்குள்ளே அத்தனை கேம் இருக்கும். அதனால இந்த லெஜெண்ட் ஆஃப் ஸ்பீடு, பேரஸ் பிசன் அதுமாதிரி நிறையா இருக்கும். மீட் கூட பண்ணலாம், ஃப்ரெண்டு கூட ஆகிக்கலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாட் என்ன வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த கேம் வந்து ஒரு ஜாலியாக நம்மளாம் ஜாலியாக நம்ம எப்படி நம்ம ஹைட் அண்ட் சீக் நம்ம ஆடும் ஜாலி கிடைக்கும்ல ஒரு நாள் ஜாலியாக. அந்த கேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் ஜாலியாக இந்த கேமை ஸ்டார்டிங்கில் விளாடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டே பேரி பிசன் இருக்கும். ஒரு சில பேர் அதை விளாண்டே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் விளாண்டு பார்த்தனால தான் இப்போ இவ்வளோ வந்துட்டேன். ஏய் 1+ பக்கத்தில் லெவலில் 5 வந்துட்டேன். காய் இப்போ தானே ஸ்டிக்கே தண்ணி போயிட்டு இருந்தேன். கொய்யா குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் கன்னடா ரோப்ளாக்ஸ் எப்பயுமே ஆடுறதுனால தான். இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்துருக்காங்களாமா. இது வாங்க level 2. இப்போ நம்ம எனக்கு ப்ளூ கலரில் இருக்குல்ல அதுக்கு போகலாம். அதுக்கு போனால் நெக்ஸ்ட் லெவல் 3 வரும்போது நெக்ஸ்ட் அந்த மாதிரி போய்க்கினே இருக்கணும். இங்கே போகணும். இது போனால் 200 ஸ்கிப்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்படி பிடிச்சியா இருக்கேன். தம்பி வேகமாக போ, அதோட ஜம்ப் பண்ணு. இதோட நான் வந்து பாப்பி பிளேட்டன் ஒரு கேம் போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இது போடுறதுக்கு முன்னாடியே இந்த கேமை போட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கேம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லா பேரையும் தெரியும், நிறைய பேர்த்த தெரியும், எல்லாத்தையும் தெரியுங்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேம். ஆனால் என்னன்னே தெரியல. வீட்டில் போனால் பாபி கூட சாப்டர் 4 சாப்டர் 3 சாப்டர் 2 சாப்டர் 1 எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சாப்டர் 1 ஹக்கி வக்கி பிடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சாக்கும் போது கொஞ்சம் இப்படி சுற்றி பிடிச்சி நல்லா இருக்காது. ஒரு கடியாக இருக்கும், ஐயோன்னு இருக்கும். ஆனால் பார்க்கும்போது
ரொம்ப சேடாக இருக்கும். எப்படி சாப்பிடுது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஒரு சில பேர்லாம் பாப்பி பிளேட்டுன்னு என் உசுருன்னு ஆடுவாங்க, ஹக்கி ஹக்கி சுத்தரும் அழுதுருவாங்க. யாரா இவனுங்க ஸ்டார்டிங்லேயே நான் காண ஹக்கி ஹக்கியை கொண்டுட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஐயோ காய்ஸ், டிஸ்கனெக்ட் காய்ஸ். இது மாதிரி என்ன நடக்கும் தெரியுமா? கேமே ஸ்டாப் ஆகி போயிடும். இருங்க, பண்றாங்க. பாதி வீடு பாடாவில் அதான் இந்த பேசிட்டுலாம் திருப்பி ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் பார்க்கும்போது இது பர்பிள் 10 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ நாங்கள் பர்பிள்குள்ளே போகலாம். எக்காரடத்துக்குண்டும் பாருங்களேன். ஒரு தட்டி ஐயோ கீழே விழுந்து ஐடியா. இந்த ஐடியாவை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். என்ன ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, 10,000 மணி ஆனால் கூட பரவாயில்ல கைஸ். 10:25 ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாமா. ஃபோர்த்து ஃப்ளோருக்கு வந்துட்டோமா? 5th லெவலில் மாடிக்கே போய் ரீச் ஆயிடலாமா? ரேஸ் yes, but no. Right, இங்க மாதிரி போயிட்டு அவ்வளோ சும்மா போகலாம். எதுவுமே வரல, லெவல் தான் கிடைச்சிச்சு. லக்கு இப்போ கிடைக்கும். ஓய் கிட்டத்தட்ட வந்துட்டோம்மா. Just 1 inch, only 1 inch.
இருங்க அதை தூக்கி தக்கணும். இந்த ரோடு மேலேயே நான் பண்ண சாவி இந்த போட்டு இந்த போட்டு போகிறான். பாபா பாருங்க, இதுதான் இந்த கார்கஸ். நம்ம வேர்ல்டு அதுதான் தெரியுதா? பச்சை பர்பிள் பச்சை தெரியுதா? ரவுண்டு மாதிரி அதுதான் நம்ம வேர்ல்டு. இது ஒரு நம்ம இப்போ சிட்டியிலிருந்து முன்னாடி ஒரு கார்கஸ்னு ஒரு வேர்ல்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ சுற்றி கல்கத்தா வித்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எப்படி சொன்னால் கல்கத்தா வித்தை. I'm only named Kolkata Vithay. நேமே காமெடி ஆச்சு. ஆனால் ஒன்று மட்டும் பண்ண மறந்துட மாட்டேங்கல கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது 3 மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க கைஸ். எனக்கு 40 பக்கத்தில் தட போகுது. ஆனால் ஒரு சில்வர் பிளே பட்டன் உனக்கு வேலையே இல்லையா? டிஸ்கனெக்ட் அவனே பாருங்க. எல்லாம் ரோப்ளாக்ஸ் கேம். எத்தனை கேம் பாருங்க. ஸ்க்ரால் பண்ணிக்கினே இருக்கேன், வந்துக்கினே இருக்கு. நான் நன்றாச்சு இன்னும் இருக்கு. பாருங்க game. This is only Roblox. இத்தனை கேம் இருக்கு. பத்தாவதுக்கு நம்ம டைப் பண்ணால் கூட அத்தனை கேம் வரும். இதெல்லாம் ஒரு கேம் தான் கைஸ். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே வரும்போது மென்டான ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் ஹாரர் கேம் மென்டல். எஸ் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பெண்டி அந்த இன்ஃபர்மேஷன் கேம் பார்க்கலாம். இந்த கேம் நல்லா இருக்கும். பெண்டி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். பெண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருப்போம். அதை வச்சு நீ என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? வித்த காமிப்பான். வித்தனா அந்த அதான் அந்த நேம்லேயே வந்து இங்க் மிஷின்னு வந்துருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம பிண்டியை கொண்டு பிண்டி வந்து எஸ்கேப் ஆகுமா அதை கொல்லுவோமான்னு தெரியல. ஆனால் பிண்டி கதையும் பிண்டி இவங்க அம்மா கிட்ட அழுதுன்னு இருக்கும். அம்மா அந்த ஃபயர் ஸ்பைடி எஸ்கேப் ஆகிட்டோவா அப்படின்னு கத்தின்னு இருப்பான். என் பேரே ஸ்பைஸ் ஸ்பைடி. அதை நீங்களே பார்த்து ஸ்பைஸ் ஸ்பைடி ஜீரோஸ். நீங்கள் வர நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சில தாட்டி ரோப்ளாக்ஸ் கூட ஆட மாட்டேன், ஆடுவேன். இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதை மாதிரி பார்த்து மீட் பண்ணி சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ என்னை மீட் பண்ணிட்டீங்க அப்போ எனக்கு சந்தோஷம். உங்கள் கூட சுற்றிங்க ஓகே. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதோட நெக்ஸ்ட் பார்ட் 2ல் சந்திக்கலாம். பாய்.